இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சபரிக்கு எதிராக SPRM விசாரணை 20 விழுக்காடு பூர்த்தி. தனது நெருக்கமான அதிகாரி ஒருவரின் வீட்டில் 17 கோடியே 70 லட்சம் ரொக்க பணம் மற்றும் தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பில் தற்போது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் விசாரணை வளையத்திற்குள் இருந்து வரும் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபரி யாக்கோப்பிற்கு எதிரான விசாரணை இதுவரை 15 முதல் 20 விழுக்காடு மட்டுமே பூர்த்தியாகியுள்ளது. எஞ்சிய 80 விழுக்காடு விசாரணை முடிவடைவதற்கு இன்னும் 2 வார காலத்தில் இஸ்மாயில் சபரி மீண்டும் SPRM விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். அந்த முன்னாள் பிரதமருக்கு எதிராக நடைபெற்று வரும் விசாரணையில் சில முக்கிய ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளன. அதேவேளையில் தாம் ஏற்கனவே அறிவித்து இருப்பதைப் போல SPRM-இன் 2ஆம் கட்ட விசாரணையானது அவரின் சொத்து விவரங்கள் சம்பந்தப்பட்டதாகும் என்று அசாம்பாக்கி விளக்கினார். இன்று காலையில் புத்ராஜயா மாநாட்டு மண்டபத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான தென்கிழக்காசியா லஞ்ச ஊழல் எதிர்ப்பு மீதான மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அசாம்பாக்கி இதனை தெரிவித்தார். நேற்று திங்கட்கிழமை காலமான ஜக்கிதா கொன்சல்ஸ் காமஸ் மறைவிற்கு அவரின் குடும்பத்தினருக்கு போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். ஜக்கிதா கொன்சல்ஸ் காமஸ் கடந்த 2014ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி மர்மமான முறையில் காணாமல் போன மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான MH370 விமான பணியாளர்களின் மேற்பார்வையாளரான பேட்ரிக் காமஸின் மனைவி ஆவார். MH370 துயர சம்பவத்திற்கு பின்னர் மீளா துயருக்கு ஆளான ஜக்கிதா கொன்சல்ஸ் காமஸ் அந்த பேரிடருக்கு பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதியன்று தனது கணவனின் சிறப்புகள் குறித்து பேட்டி அளித்து வந்தவர் ஆவார். புற்றுநோயினால் அவதியுற்று வந்த ஜக்கிதா கொன்சல்ஸ் காமஸ் கடந்த திங்கட்கிழமை தனது இறுதி மூச்சை விட்டார். போக்குவரத்து அமைச்சு சார்பில் மறைந்த ஜக்கிதா கொன்சல்ஸ் காமஸ் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் ஆண்டனி லாக் குறிப்பிட்டுள்ளார். கோலாலும்பூர் ஸ்தாபா ஜாலான் அயர் ஜெர்னேயில் உள்ள ஸ்தாபா உயர்நிலைப் பள்ளியின் மாணவர் தங்கும் விடுதி நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் அழிந்தது. இந்த தீச்சம்பவம் தொடர்பாக இரவு 8:30 மணிக்கு தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக கோலாலும்பூர் தீயணைப்பு மீட்பு படை பேச்சாளர் தெரிவித்தார். மாணவர் தங்கும் விடுதி முற்றாக அழிந்த போதிலும் அதிர்ஷ்டவசமாக உயிருடன் சேதம் எதுவும் நிகழவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அந்த உயர்நிலைப் பள்ளியில் 96 மாணவர்கள் தங்கி படித்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. பஹாங் ராவுப்பில் அரசாங்க நிலங்களில் அத்துமீறி நுழைந்து டுரியான் மரங்கள் நடவு செய்யப்பட்ட விவகாரத்தில் அவர்களுக்கு உடந்தையாக இருந்ததாக நம்பப்படும் தனிநபர்கள் அடையாளம் காணப்பட்டு வருவதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். இந்த சட்டவிரோத நடவடிக்கைக்கு உடந்தையாக இருந்ததாக நம்பப்படும் அரசாங்க அதிகாரிகள் அடையாளம் காணப்பட்டு பட்டியல் தயாராகி வருவதாக அசாம்பாக்கி குறிப்பிட்டார். 1,16 லட்சம் ரிங்கிட் செலவிலான வெளிநாட்டு தொழிலாளர் தங்குமிட திட்ட லஞ்ச ஊழல் தொடர்பில் பினாங்கு முன்னாள் முதலமைச்சர் லிம் குவான் எங் உட்பட 3 எதிராக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்வதற்கு உயர் நீதிமன்றம் ஏன் மறுத்துவிட்டது என்பதற்கான காரணத்தை விளக்கும் எழுத்துப்பூர்வமான தீர்ப்பு வரும் ஜூன் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லிம் குவான் எங், அவரின் துணைவியார் பெட்டி சியூ மற்றும் ஒரு வர்த்தக பெண்மணியான பாங் லீ கூன் ஆகிய 3 அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக நீதிமன்றத்தின் எழுத்துப்பூர்வமான தீர்ப்பு வெளியிடப்படும் என்று பினாங்கு உயர் நீதிமன்ற நீதிபதி ரோஃபியா மொஹமாட் தெரிவித்துள்ளார். பினாங்கு உயர் நீதிமன்றம் கடந்த ஆண்டு மே 3ஆம் தேதி வழங்கிய ஒரு வாய்மொழி தீர்ப்பில்
தங்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய கோரும் அம்மூவரின் மனுவை தள்ளுபடி செய்வதற்கு நீதிபதி ரோஃபியா முகமது தீர்ப்பு அளித்து இருந்தார். இத்தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு லிம் குவான் எங் உட்பட அந்த மூவரும் எழுத்துப்பூர்வமான தீர்ப்பு கேட்டு மனு செய்திருந்தனர். தனது சொந்த நண்பரால் கத்தியால் குத்தப்பட்டதாக நம்பப்படும் முதியவர் ஒருவர் ஆழமான கத்திக்குத்து காயத்துடன் உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று பிற்பகல் 3 மணியளவில் புக்கிட் மர்தாஜாம் செரோ தோக்கோன் என்ற இடத்தில் உள்ள கொட்டகையில் நிகழ்ந்தது. அந்த கொட்டகையில் கொலை செய்யப்பட்ட முதியவர் பிடிப்பட்ட சந்தேக பேர் வழி கிட்டத்தட்ட 5 பேர் அரட்டை அடித்துக் கொண்டு இருந்தபோது 3 நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு திடீரென்று வாய் சண்டையாக மாறி கடைசியில் கொலையில் முடிந்துள்ளது என்று சபராங்பராய் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஹெல்மி அரீஸ் தெரிவித்தார். தனது சொந்த நண்பரான 65 வயதுடைய நபரை முதலில் மரக்கட்டையால் தாக்கிய சந்தேக பேர் வழி பின்னர் கத்தியால் அவரின் நெஞ்சிலேயே குத்தியதாக நம்பப்படுகிறது. ஆழமான கத்திக்குத்து காயங்களுக்கு ஆளான அந்த முதியவர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக ACP ஹெல்மி அரீஸ் குறிப்பிட்டார். இக்கொலை தொடர்பில் 70 வயது சந்தேக பேர் வழி உட்பட 5 நபர்களை போலீசார் கைது செய்திருப்பதாக அந்த உயர் போலீஸ் அதிகாரி கூறினார். வயது குறைந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக பசாராயா கிடங்கு பாதுகாவலர் ஒருவர் ஜார்ஜ் டவுன் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 20 வயதுடைய அந்த இளைஞர் நீதிபதி ஜுரைடா அப்பாஸ் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு மொழிபெயர்ப்பாளரின் உதவியுடன் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த மார்ச் மாதம் பினாங்கு தஞ்சோங் தோக்கோங்கில் உள்ள ஓர் அடுக்குமாடி வீட்டில் 16 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அந்த இளைஞருக்கு எதிராக 2 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் 2017ஆம் ஆண்டு சிறார் பாலியல் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த இளைஞர் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.